அந்த அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு டிஃபரெண்டான கேம் கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு தொகையும் அனௌன்ஸ் பண்றாங்க. இதனால அருண், பானு, சந்துரு, திவ்யா இவங்க 4 பேரும் ரொம்ப ஆர்வமா இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. நமக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அருணுக்கு ஏவும், பானுக்கு பீனோ, சந்துருக்கு சீனோ, திவ்யாவை டீனோ அடையாளம் வச்சுக்கலாம். இந்த போட்டியில 2 வெள்ளை கலர் தொப்பி 2 கருப்பு தொப்பி யூஸ் பண்றதா 4 பேருக்குமே சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க தலையில என்ன கலர் தொப்பி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்ததா அவங்க 4 பேரையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது செவுத்துடைய ஒரு பக்கத்துல ஏவையும் மீதி 3 பேரையுமே செவுத்துடைய மறுபக்கத்திலையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இதனால ஏக்கு யார் தலையில என்ன கலர் தொப்பி இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி பிக்கும் யார் தலையில என்ன கலர் தொப்பி இருக்குன்னு தெரியாது. சிக்கு பி தலையில என்ன கலர் தொப்பி இருக்குன்னு தெரியும். கடைசியா டிக்கு பி, சி அவங்க 2 பேர் தலையிலுமே என்ன கலர் தொப்பி இருக்குன்னு தெரியும். இப்போ இதுல கேம் என்னன்னா, யார் முதல்ல தன்னோட தலையில என்ன கலர் தொப்பி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லி யார் பிரைஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறது தான் கேள்வி. இதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அவங்க 4 பேரும் அவங்களுக்குள்ள பேசவோ சிம்பாலிக்கா அதை சொல்றவோ செய்யவே கூடாது. ஒருவேளை நீங்க அதை கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டியில சி தான் ஜெயிப்பாரு. எப்படின்னா, பிஎஸ்சியும் என்ன கலர் தொப்பி போட்டிருக்காங்கன்ட்டு டிக்கு தெரியும். ஒருவேளை 2 பேரும் கருப்பு கலர் தொப்பி போட்டிருந்தாங்கன்னா டி தன்னோட தலையில வெள்ளை கலர் தொப்பி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல 2 பேரும் வெள்ளை கலர் தொப்பி போட்டிருந்தாங்கன்னா டி தன்னோட தலையில கருப்பு கலர் தொப்பி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் தலையில கருப்பு தொப்பியும் இன்னொரு தலையில வெள்ளை தொப்பியும் இருந்தனால டிக்கு தன்னோட தலையில என்ன கலர் தொப்பி இருக்குன்னு தெரியல. இதை வச்சு பிக்கு ஆப்போசிட்டான கலர் தொப்பி தான் தன்னோட தலையில இருக்குன்னு சிக்கு தெரியும். ஒருவேளை இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையில சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த டீலையும் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு திருடன் போலீஸ் கிட்ட தப்பிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் புகுந்துட்டான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்க நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு யார் அந்த திருடனை உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்களும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருக்கிறவங்கள யார் அந்த திருடனா, இந்த ஓரமா படுத்திருக்க அந்த நபர் தான். எப்படின்னா, பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லா கார்ட்லயுமே அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கார்ட்ல இல்ல. அது மட்டும் இல்லாத அங்க இருக்கிற குளுக்கோஸ் பாட்டிலும் அவரோட அட்டாச் பண்ணாம தான் இருக்கு. இதே ஆன்சரை நீங்களே கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த டீலையும் பார்க்கலாம். சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தமிழ்நாடு தாண்டறதுக்குள்ள அதை குண்டை வச்சு தகர்க்கணுங்கிறது தான் ராகுலுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதனால அவரு ஒரு குகை வழியை சூஸ் பண்றாரு. அந்த குகைக்குள்ள பாம்பியை செட் பண்ணிடுறாரு. ட்ரெயின் கரெக்டா குகைக்குள்ள போகும்போது அது வெளியில வரத்துக்குள்ள வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். அந்த குகையோட லென்த் மொத்தமா 300 மீட்டர். அந்த ட்ரெயினோட லென்த் மொத்தமா 100 மீட்டர். அந்த ட்ரெயின் ஒரு செகண்டுக்கு 100 மீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த ட்ரெயின் அந்த குகைக்குள்ள புகுந்து முழுசா வெளியில வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறது ராகுலுக்கு தெரிஞ்சாதான் அதை சரியா அவரால் செய்ய முடியும். ஒருவேளை அந்த ட்ரெயின் உள்ள புகுந்து முழுசா வெளியில வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரெயினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் குகைக்குள்ள புகுந்து அதோட எண்டிங் பாயிண்ட் முழுசா வெளியில வரும்போது தான் அந்த ட்ரெயின் குகையில இருந்து சேஃபா வந்ததா அர்த்தம். அந்த குகையோட லென்த் 300 மீட்டர், அந்த ட்ரெயினோட லென்த் 100 மீட்டர். அதனால அந்த ட்ரெயின் மொத்தமா 400 மீட்டர் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ட்ரெயின் ஒரு செகண்டுக்கு 100 மீட்டர் போறனால டோட்டலா 4 செகண்ட்ல அந்த குகைக்குள்ள புகுந்து முழுசா வெளியில வந்துடும். இந்த விஷயம் ராகுலுக்கு தெரியாத காரணத்தால அவர் பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்குள்ள ட்ரெயின் வெளியில போயிடுச்சு. இதே ஆன்சரை நீங்களே கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த டீலையும் பார்க்கலாம். ஒரு ஹோட்டல்ல 4 வெட்டிங் பார்ட்டி நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வெட்டிங் பார்ட்டில கரண்ட் கட் ஆகி 30 செகண்ட்ஸ் கழிச்சு வந்துருது. அப்பதான் அங்க இருக்கிற சில பேருடைய பணமோ நகையோ திருடு போனது தெரியுது. அதுல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் வெட்டிங் பார்ட்டிலையும் கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் வந்த உடனே அங்க இருக்கிற சில பேருடைய நகையும் பணமும் திருடு போனது தெரியுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தேர்ட் பார்ட்டிலையும் கரண்ட் கட் ஆகுது. அதே போல 30 செகண்ட்ஸ்ல வந்துருது. இங்கேயும் சில பேருடைய பணமும் நகையும் திருடு போனது தெரிய வருது. இதனால பயந்து போன ஹோட்டல் நிர்வாகம் உடனடியா ஏஜென்ட் கேவை கூப்பிடுறாங்க. அவர் அங்க வந்த உடனே அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் பார்த்துட்டு 3 பார்ட்டிலுமே எக்ஸாக்டா கரண்ட் கட் ஆகிற டைம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த 3 பிக்சரை வச்சு அடுத்தது கரண்ட் எப்ப கட் ஆக போகுதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஒருவேளை நீங்களும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் பார்ட்டில கரண்ட் 1:5 கட் ஆயிருக்கு. அதுவே செகண்ட் பார்ட்டில 2:11 கட் ஆயிருக்கு. அதுவே தேர்ட் பார்ட்டில 3:16 கட் ஆயிருக்கு. இந்த டைம் எல்லாமே அனலாக் கிளாக்ல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற டைம். சோ இதை வச்சு பார்க்கும்போது அடுத்ததா எக்ஸாக்டா 4:22க்கு கரண்ட் கட் ஆகும். இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ அவங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த டீலையும் பார்க்கலாம். ஒரு நாள் ஆஷா தவறுதலா அவங்களுடைய பாத் டப்ல 2 பைப்பையுமே ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு பைப் 4 நிமிஷத்துல அந்த பாத் டப்பை ஃபில் பண்ணிரும். அதுவே இன்னொரு பைப் 2 நிமிஷத்துல ஃபில் பண்ணிரும். அவங்க வெளியில வந்த கேப்ல அவங்களோட சின்ன குழந்தை விளையாட்டுத்தனமா அந்த டப்புக்குள்ள இறங்கிடுச்சு. டப்பு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதுக்குள்ள ஆஷா அந்த குழந்தைய வந்து காப்பாத்தணும். இப்படி 2 பைப்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் போது எவ்வளவு நேரத்துல அந்த டப்பு ஃபுல் ஆகும், எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்தா ஆஷா அவங்க குழந்தைய காப்பாற்ற முடியும்? இதை நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. முதல் பைப் 4 நிமிஷத்துலயும் ரெண்டாவது பைப் 2 நிமிஷத்துலயும் அந்த டப்பை ஃபில் பண்ணும். அப்போ 2 சேர்ந்து ஓடிட்டு இருக்கும் போது 1 நிமிஷத்துல அந்த டப் முக்காவாசி ஃபில் ஆயிடும். 60 செகண்ட்ல முக்கால் டப் ஃபில் ஆச்சுன்னா இன்னொரு கால் டப் ஃபில் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா 20 செகண்ட்ஸ் தேவைப்படும். அப்படின்னா 1 நிமிஷம் 20 செகண்ட்குள்ள வந்தாதான் ஆஷா அவங்க குழந்தைய காப்பாற்ற முடியும். இதே ஆன்சர் நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தா சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழ்ல பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா.